அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நாளுக்கு முன்னால் இந்த இந்திய நாட்டையே உழுக்கக்கூடிய, நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வளவழைக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அதில் முகமது இஸ்ரார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 26 வயது கொண்ட மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் கோயிலில் பிரசாதத்தை எடுத்ததற்காக வேண்டி அடித்து சரமாரியாக இரும்பு பைப்புகளால் அடிக்கப்பட்டு கட்டி வைத்து ஷூவால் எட்டி மிதித்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இது தாங்க முடியாத மிக ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது சம்பந்தமாக என்ன சம்பவம் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொண்டு, இது எந்த மாதிரி கொடூரத்தை இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு பதிவாக இதை நாம பார்க்க வேண்டும். சம்பவம் என்னன்னா, கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, பொதுவாக அன்னதானம் எல்லாம் தமிழகத்துல கொடுப்பாங்க. கோயில்ல இங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, வாங்க வாங்கன்னு சாப்பிடுறாங்க. ஆனா டெல்லியில இந்திய நாட்டினுடைய தலைநகரத்துல ஒரு கோயில்ல பிரசாதம் வைத்திருக்கிறார்கள், இனிப்பு. அதை 26 வயது கொண்ட இஸ்ரார் அகமது என்ற ஒரு முஸ்லிம் பையன், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன். மனநலம் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க குடும்பத்துல அந்த பையனை பெற்றெடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று தெரிந்ததற்கு பின்னால் அந்த பையனை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதை மீறியும் சில பேர் தப்பிச்சு போறதை பார்க்கிறோம். அதாவது கவனமற்று இருக்கக்கூடிய நேரத்துல ஓடி போறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பையன் ஏதோ ஒரு பசிக்காக வேண்டி அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டதுனால ஏதோ புரியாமல் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டாரு. அந்த எடுத்ததுக்காக வேண்டி அங்கு இருந்த ஒரு கும்பல், கொலைவெறி கும்பல், மதவெறி கும்பல், வெறி பிடித்த மனித காட்டு மிருகங்கள், ஒரு 7 பேர் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 7 பேர் சேர்ந்து அந்த பையனை பிடிக்கிறார்கள். பிடித்து ஒரு கம்பம் ஒன்று இருக்கிறது, அதிலே கட்டி வைக்கிறார்கள். காவி துணியால் கையையும் காலையும் சேர்த்து. பொதுவா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்க, திருட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா கையை மட்டும்தான் கட்டுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓடக்கூடாது என்று கையையும் காலையும் உட்கார வச்சு கையையும் காலையும் ஒரே மாதிரி தூக்கி வைத்து கட்டுகிறார்கள். அதுவே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தவனாச்சே அப்படின்னு கொஞ்சம் ஈவு இறக்க வேணாம். சுயநினைவோட செய்யறவனுக்கே நம்ம இறக்கம் காட்டுவோம். 20 ரூபா தானடா, பசிக்காக செஞ்சிருக்காண்டா அப்படின்னா புத்திமதி சொல்லுவோம். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவனை இந்த மாதிரி கட்டி வைக்கிறார்கள். கட்டி வைத்துட்டு கண்டிச்சு அனுப்பாம ஒரு உருட்டுக்கட்டை இருக்கு இல்லையா, உருட்டுக்கட்டைகளையும் இரும்பு ராடு இருக்குல்ல, இந்த இரும்பு ராடையும் உருட்டுக்கட்டையும் எடுத்து மாறோ அடி அடி என்று அடிக்கிறார்கள். அந்த பையன் அழுகிறார், கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. வலிக்குது விட்டுருங்க, வித்து அவங்க என்ன பண்ணோம், எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியல, அதனால விட்டுருங்க, வலிக்குது என்று கத்துகிறார். அதை மீறியும் மண்டையில, முதுகுல, கை கால்கள ரத்தம் சொட்ட அடித்து அவரை குழப்புகிறார்கள். ஏற்கனவே மூளை குழம்பி அவரை மேலும் மூளையை குழப்ப அடிக்கிறார்கள். அடிச்சு என்ன ஆகிறது என்று சொன்னால், நடு ரோட்டுல, ஏதோ ஓரத்துல கிடையாது, நடு ரோட்டுல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதை கட்டுகிறார்கள். இதைத்தான் அந்த தந்தை கேட்பாரு பின்னாடி, இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, ஒருத்தவங்க கூட தடுக்க மாட்டீங்களாடா, என்னடா என் பையன் தப்பு பண்ணா என்று சொல்லி அவர் பின்னாடி இதெல்லாம் கேட்பாரு. இப்ப என்ன செய்யறா, அதுல அடிச்சாங்க இல்லையா, 7 பேர் அடிச்சானே, இந்த வெறி கும்பல் இருக்கானே, இந்த பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பெரிய குற்றவாளி, அடிச்சவனும் குற்றவாளி. இந்த அடிச்சதுல ஒருத்தவன் மைனர் பையன், 16-15 வயசு பையன். அப்ப எவ்வளவு வெறி இருக்குன்னு பாருங்க. இந்த வெறி கும்பல் என்ன பண்றாங்க, இஸ்ரார்னு பேரை கேட்ட உடனே அவனை போட்டு அடிடா, வசமா மாட்டிக்கிட்டான்டா அப்படிங்கிற ஒரு தன்மையில இரக்கமற்று செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஷூ இருக்கு இல்லையா, கால செருப்பு போடுவோம், ஷூ போடுவோம், அதையெல்லாம் எடுத்து எட்டி மிதிச்சு உதைச்சு இவங்க இந்த பையனை ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம எதுக்காக இதை பண்ணாங்க, ஒரு சாதாரண ஒரு அற்பமான பிரசாதத்தை வாங்கினதுக்காக வேண்டி, ஒரு பசி தானே, பசிக்காக இவ்வளவு ஒரு கொடூரத்தை செய்கிறார்கள் என்றால் இவன் எந்த அளவுக்கு ஈவு இறக்கமற்றவர்கள். ஏற்கனவே கலவரம் எல்லாம் பண்ணி, கொலையெல்லாம் பண்ணி, கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு அந்த பெண்ணோட வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை எரித்தவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட அந்த சந்ததி, அந்த பிறப்பு தானே, அந்த மூளை தானே இருக்கும் மண்டையில. அது இப்பயும் அரங்கேற்ற பார்க்கிறார்கள். இது எங்க டெல்லியில நடக்கிறது, பொதுவா யூபியில தான் நடக்கும், டெல்லியில நடக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறார்கள் என்றால், மத்தவங்க எல்லாம் கேட்காம, தடுக்காம, தட்டி கேட்காம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில
4 பெண்கள், அந்த பையனுடைய 4 சகோதரிகள் மட்டும்தான் இதை பார்த்துட்டு உடியாந்து வந்து காப்பாத்துகிறார்கள். தந்தை உறுதியா இருக்கிறார், கேள்விப்பட்டு உடியாந்து வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லி காப்பாற்றுகிறார். ஹாஃப் டெத்துங்கிறாங்க, பாதி செத்துட்டான் அந்த பையன். கொஞ்சம் ஊசல் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த பையனை கொண்டு போயிட்டு மருத்துவமனை சேர்த்தா முழுவதும் செத்து விட்டாரு. எடுக்கும் போது முக்காவாசி இறந்துட்டார். கொலைதான் இது, அப்பட்டமாக மர்டர் கேஸ். அப்ப இந்த மாதிரி வந்து கொலை செய்திருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்க கும்பல் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனா மக்கள் யாரும் தடுக்கல பாருங்க. கேடுகட்ட கேரளாவில கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஆதிவாசியை வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க. மக்கள் கேள்வி கேட்டாங்க, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு காரி துப்புனாங்க. அது தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டோம், என்னடா அப்படி மலையாளிகள் இப்படி இருக்கிறீங்களே, எவ்வளவு தங்கமானவங்களா நீங்க இருந்தீங்க, இந்த சாதாரண விஷயத்துக்காக வந்து படிச்சவங்க சொல்லிட்டு வெக்கமா இல்லையா நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, திருந்தி இனிமேல் இந்த மாதிரி நடக்காதெல்லாம் வருத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த கேடுகட்ட பிறவிகள் அதுக்காக எந்த விதமான மன வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம இந்த நண்டு நகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த இடத்துக்கு பேரு டெல்லியில இருக்கக்கூடிய நன் நகரி. இதுல வந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், வஞ்சகத்திலையும் வெறுப்புலையும் இந்த செயலை செஞ்சதுனால பின்னாடி வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த போலீஸ்காரர்கள் வந்து ஐபிசி 302ல மர்டர் கேஸ் இருக்கு இல்லையா, அதுல போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி காமன் இன்டென்ஷன் ஒன்னு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் சொல்லிட்டு அந்த இன்டென்ஷனோட தான் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு செக்ஷன் 34ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மைனர் பையனை விடுவிச்சிருவாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த நிர்பயா கேஸ் மாதிரி என்ன அநியாயம் நடந்தாலும் இது போன்ற எத்தனையோ கேஸ்கள்ல மைனர் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள வந்து லாயக்கா வெளியில தள்ளிடுவாங்க. மைனருங்கிற ஒரே காரணத்தினால. கொலை பண்ணி இருக்கிறான், என்ன மைனரு கொலை பண்ணி இருக்கிறான், வஞ்சகத்தால அவனை வந்து அதே மாதிரி மரண தண்டனை கொடுக்கணுமா இல்லையா, எட்டி மிதிச்சு கொண்டிருக்கான்ல. அப்ப இந்த ஒரு விஷயத்தை, அதுவும் மாற்றுத்திறனாளி, ஒரு சுயநினைவோட இருந்தா கூட சுயநினைவோட உள்ளவனை வந்து திருடிட்டான், செஞ்சுட்டு தெரிஞ்சு பண்ணான்னு சொல்லலாம். இவங்களை செய்யறது எந்த அடிப்படையில வந்து இவங்கதான் இப்ப மாற்றுத்திறனாளி, இவங்கதான் மனநலன் குன்றியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட பிறவிகளாக இவங்க இருக்கிறாங்க. இவங்களையும் இதே போன்ற மனநல குன்றியவர்களாக மாற்றி அல்லது மாற்றுத்திறனாளிகளாக கை காலை எல்லாம் உடைத்து இவர்களையும் ரோட்டில் அலைய விட்டு யாராவது அடிச்சிருந்தா அப்ப இவங்களுக்கு என்ன செய்யும், நம்ம வந்து புரியும், இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியும். அவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கு. வேடிக்கை பார்த்தாங்களே, அவங்க பிள்ளையா இருந்தா வேடிக்கை பார்த்திருப்பாங்களா? அவங்களுடைய அண்ணன் தம்பியா இருந்தா, பெத்த பிள்ளையா இருந்தா வேடிக்கை பார்த்திருப்பாங்களா? இதையெல்லாம் நம்ம வந்து பிறர் பாதிக்கப்படுறாங்க என்று சொன்னால் அதை வந்து பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பது என்பது கேடுகட்ட ஒரு செயல் என்பதை அந்த மக்கள் உணர வேண்டும். இது வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினை. இது போன்ற ஒரு செயல் எந்த காலத்திலையும் யாருக்கும் நடக்கக்கூடாது. யாருக்கோ நடக்குது என்று வேடிக்கை பார்ப்பது குற்றம் தான் என்ற ஒரு அம்சத்தை இந்த தகவல் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மைனர் பையன் உட்பட அனைவருமே வந்து தண்டிக்கப்பட வேண்டும். சும்மா கேஸை போட்டு தப்பிக்கிற ஒரு வேலை நடக்கக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை அறிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.